Hi dears, welcome back to the English class. Today we are going to learn the grammar transformation of sentences. Sentences வந்து மூணு வகையாக அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ஆனால் மீனிங்கை மாற்றக்கூடாது. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். தமிழில் கூட நம்ம வந்து அதுக்கு வந்து தமிழ்லையும் இது மாதிரி தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் தமிழ்லையும் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் ஆர் த்ரீ கைண்ட்ஸ். ஓகே, இட் கேன் பி ஆஃப் 3 types: simple, compound, complex sentences. ஓகே, சிம்பிள்னா தனி வாக்கியமாக இருக்கிறது. காம்பவுண்ட்னா கூட்டு வாக்கியமாக இருக்கலாம். ஆமாம், கூட்டு வாக்கியம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் வந்து கலவை வாக்கியமாக இருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். தமிழில் இருக்கிறது மாதிரி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. இது வந்து ஒரே மீனிங்காக இருக்கிறத நம்ம வந்து டைப் ஆஃப் சென்டென்சஸில் வேறு டைப் ஆஃப் சென்டென்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், பட் மீனிங் ஷுட் பி த சேம். ஓகே, அதில் வந்து நம்ம எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். See here, simple sentence, compound sentence and complex sentence. Now we are going to see the structure of each type of sentences. Okay, look this. First we are going to see simple sentence structure. இதனுடைய structure பார்க்க போகிறோம். Simple sentence is a sentence which consists of only one main clause with a single subject and a predicate, or it consists of only one main clause with a phrase. See here, clause, class அப்படின்றது வகுப்பு அந்த மாதிரி அர்த்தம். clause அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதில் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் அப்படி இருக்கும். ஓகே, இங்கே வந்து சிம்பிள் சென்டென்ஸ் வந்து நமக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ். அதில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். மெயின் கிளாஸ்னால் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அதனுடைய ப்ரெடிகேட் ஒரு சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம். அது வந்து இட் கிவ்ஸ் ஆஸ் த கம்ப்ளீட் மீனிங், தட் இஸ் த மெயின் கிளாஸ். அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது மெயின் கிளாஸ் வித் a single subject and a predicate. சிங்கிள் சப்ஜெக்ட் தான் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்னது? நவுன் வந்து ஒரு நேமாக இருக்கலாம், இல்லை ப்ரொனவுனாக இருக்கலாம். நவுன் ஆர் ப்ரொனவுன், அதுதான் வந்து சப்ஜெக்ட். ப்ரெடிகேட்ன்றது வேர்பில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரெடிகேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்னா, the predicate is a part of a sentence or clause containing a verb and stating something about the subject. ப்ரெடிகேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் கிளாஸ், அது ஒரு கிளாஸ் தான். இட் கண்டெய்னிங் எ வேர்ப் அண்ட் ஸ்டேட்டிங் சம்திங் அபவுட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பற்றி நமக்கு என்னெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்கோம் வேர்பில் இருந்து, அது ஃபுல்லாக ப்ரெடிகேட். ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் த எக்ஸாம்பிள் ஹியர். John gives a pen. Here John is the subject. அதாவது ஒரு நவுனோ அல்லது ஒரு ப்ரொனவுனோ வந்துச்சுன்னா அது வந்து சப்ஜெக்ட். இது மட்டும் சப்ஜெக்ட். இப்போ இது ஃபுல்லாக ப்ரெடிகேட். இதில் பாருங்கள், வேர்பில் ஸ்டார்ட் ஆகுது, வேர்பு. அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வேர்பில் இருந்து இந்த சப்ஜெக்டை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே ப்ரெடிகேட். இட் இஸ் டு பி noted that the predicate part of the sentence begins with the verb. பார்த்தீங்களா, ப்ரெடிகேட் வந்து வேர்பில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது சப்ஜெக்ட். நம்ம எங்கேருந்து ப்ரெடிகேட் போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவ்ஸ் அப்படின்னு வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிகின்ஸ் வித் த வேர்ப். இட் இஸ் த ஃபைனைட் வேர்ப் ஆஸ் இட் ஷோஸ் த டென்ஸ். இந்த வேர்ப் வந்து ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொன்னால் காலங்களை காட்டக்கூடிய வேர்பை தான் நம்ம ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். 12 kinds of tenses நம்ம ஆல்ரெடி we have learnt. 12 kinds of tense: present tense, past tense, present perfect, past perfect, future perfect, simple future, present continuous, past continuous, present perfect continuous, past perfect continuous, future continuous, future perfect continuous. இப்படி சொல்லி நம்ம இப்படி 12 kinds of tenses-ஐயும் காட்டக்கூடிய வேர்ப் தான் ஃபைனைட் வேர்ப். இங்கே இந்த ஃபைனைட் வேர்ப் எந்த காலத்தை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸை காமிக்குது. ஸோ இப்படி காலத்தை காமிக்கக்கூடிய வேர்பை வந்து ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லணும்.
Okay, have you understood well now? Look at the structure of the sentence here from this example. John gives a pen. John is the subject and predicate. See, subject and predicate, it gives the full sense of meaning, complete meaning. Okay, this is simple sentence. இன்னொன்று என்ன கொடுத்துருக்கு, or it consists of only one main clause with a phrase. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து சப்ஜெக்டும் ப்ரிடிகேட்டும் வர ஒரு மீனிங்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். another example is given here. Look at this example. Seeing an elephant, the boy ran away. Okay, here no subject is given here. இங்கே சப்ஜெக்ட் இல்லை, ஆனால் seeing an elephant அப்படின்னு கொடுத்துக்கிறது வந்து இங்கே phrase. You know what is phrase? Phrase தான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? phrase அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. This phrase is a group of words. இதில் வந்து ஒரு group of words இருக்கும். See, seeing 1, an 2, elephant 3. இப்படி 3 group of words சேர்த்து ஒரு சின்ன மீனிங்கை இது கொடுக்குது, ஆனால் ஃபுல் மீனிங்கை கொடுக்காது. seeing an elephant அப்படின்றது phrase. ஓகே, இப்போ நம்ம அது வந்து இப்போ இன்னொரு ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, அதாவது ஒரு சப்ஜெக்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டும் ப்ரிடிகேட்டும் வந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் தான். another sentence on phrase and with main clause. இங்கே மெயின் கிளாஸ் இருக்குது. மெயின் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸினுடைய கம்ப்ளீட் மீனிங் we can get from the sentence. Look at this main clause. The boy ran away. அந்த பையன் அங்கேருந்து ஓடிட்டான். ஓகே, அப்படின்னு ஒரு ஃபுல் மீனிங் கிடைக்குது. ஆனால் இந்த ஃபுல் மீனிங் கிடைக்கிறது மெயின் கிளாஸ். இங்கே ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் மீனிங் கிடைக்காது. சீயிங் அன் எலிஃபண்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு வருது. அப்போ இதனுடைய மீனிங் வந்து இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்குது. அப்படி ஒரு ஃப்ரேஸாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னொரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் வித் அ ஃப்ரேஸ். ஒரு மெயின் கிளாஸும் ஃப்ரேஸாக இருக்கும். நீங்கள் அதாவது நல்லா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சிம்பிள் சென்டென்ஸில் இங்கே பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கணும். ஜான் அப்படி தான் இருக்கணும். ஒரு வேர்பு தான் இருக்கணும். அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட்டு, காம்ப்ளிமெண்ட்டு, அட்ஜாங்க்ட்டு இப்படி எது வேணால் இருந்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே கிவ்ஸ்ன்னு சொன்னது ஃபைனைட் வேர்புன்னு சொன்னேன். இந்த ஃபைனைட் வேர்பு வந்து 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸாகவும் இருக்கும். கிவ்ஸாக இருக்கலாம், கேவாக இருக்கலாம், வில் கிவாக இருக்கலாம், இஸ் கிவிங் இருக்கலாம், வாஸ் கிவிங் இருக்கலாம். இப்படி 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்லையும் காமிக்கக்கூடியது வந்து ஃபைனைட் வேர்ப். ஆனால் இங்கே சீன் கொடுத்துருக்கணும் அல்லது சான் கொடுத்துருக்கணும். முன்னாடி எதுவுமே இல்லை. சீயிங்னு வந்துச்சுன்னா இது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஈஸ்னு கொடுத்துருந்தா உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கும். வாஸ்னு கொடுத்துருந்தா பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இந்த மாதிரி இந்த சீயிங்னு இந்த இடத்துல வர்றது வந்து ஒரு ஜெரவுண்டு மாதிரி. ஓகே, இது ஒரு ஃப்ரேஸ், அவ்வளோதான். இந்த ஃப்ரேஸை பற்றி நம்ம சொல்லும்போது இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், நோ சப்ஜெக்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். இதில் சப்ஜெக்ட் இருக்கா பாருங்கள். எலிஃபண்ட்டை போய் நீங்கள் சப்ஜெக்ட் நினைப்பீங்களா? முன்னாடி சப்ஜெக்டே இல்லை பாருங்கள். யார் பார்த்தது அப்படின்னு கொடுக்கல. சீயிங் அன் எலிஃபண்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு வருது. அப்போ இங்கே சப்ஜெக்ட் இல்லை, நோ சப்ஜெக்ட் ஆஃப் இட்ஸ் ஓன், நோ ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப்னு என்னது? நம்ம மேலே பார்த்தோம், இது வந்து 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸையும் காமிக்கும். அதாவது எல்லா காலத்தையும் காமிக்கக்கூடியதான் ஃபைனைட் வேர்ப். இங்கே வந்து சீயிங் தான் இருக்குது. இது எல்லா காலத்தையும் காமிக்காது. ஓகே, அண்ட் தென் சம் சென்ஸ். இதில் ஒரு மீனிங் இருக்குது. என்ன மீனிங் இருக்குது? எலிஃபண்ட்டை பார்த்துட்டு சம் சென்ஸ் தான் இருக்குது, கம்ப்ளீட் சென்ஸ் வரல. பார்த்துட்டு அப்படின்னு அப்புறம் என்னன்றதை பின்னாடி பார்க்கணும். ஆன் சீயிங் த ஸ்னேக், ஆன் சீயிங் த தீஃப், on seeing the police, the thief ran away. Seeing an elephant, the boy ran away. So this is phrase, this is main class. ஸோ நம்ம இங்கே சிம்பிள் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட், ஒரு ப்ரெடிகேட் இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரேஸ், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கலாம். ஓகே, this is the structure of simple sentence. And look at this compound sentence. Look at this compound sentence. Compound sentence structure. A compound sentence contains 2 or more main clauses
joined together with their coordinators such as and, or, but, etc. நம்ம சிம்பிள் சென்டென்ஸில் பார்க்கும்போது ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கணும். அந்த ஒரு மெயின் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் தான் இருக்கணும்னு பார்த்தோம். இன்னொரு ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம்? ஒரு ஃப்ரேஸ் அண்ட் வித் மெயின் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து 2 மெயின் கிளாஸஸ் இருக்கும், ரெண்டுமே மெயின் கிளாஸ் இருக்கும். நடுவில் அந்த 2 கிளாஸஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட்டர் அங்கே யூஸ் பண்ணணும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அதுக்கு பேர். கன்ஜங்ஷன்னா ரெண்டு கிளாஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட், ஆர், பட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு டேப்லெட் காலமில் கொடுப்பேன். ஓகே, இதனுடைய பர்பஸ் பாருங்கள். மெயின் கிளாஸ் இஸ் a clause that contains the following 3 things. மெயின் கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும்? அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், a subject, an action verb or finite verb, okay, and then a completed thought. அதில் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சென்ஸ் கொடுக்கும், மீனிங் கிடைக்கும். அப்புறம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் such as for, and, nor, but, or, at, so, and so. இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அதுதான் 2 கிளாஸஸை இணைக்கிறதுக்கு நடுவில் யூஸ் பண்ணுறது. ஓகே, லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஹியர். He is rich but he is very humble. ஓகே, இங்கே பாருங்கள், he is rich, இது ஒரு மெயின் கிளாஸ். see here, he is very humble, this is also a main class. நடுவில் வந்து இந்த ரெண்டுக்கும் உரிய மீனிங்கை பார்த்துட்டு நம்ம பட்டா, ஆண்டா, அண்ட் சோவா, எட்டா, நாரா அப்படின்றத ஆரா அப்படின்றத நம்ம போடணும். இந்த மீனிங்கை பார்த்து நம்ம போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், he is rich, அவன் பணக்காரனாக இருந்தால் ரொம்ப பெருமையாக தானே இருப்பாங்க, அதான் யூஷுவல். ஆனால் he is very humble, ஆனால் அவங்க ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு கான்ட்ராஸ்டாக வருது பார்த்தீங்களா? அப்படி கான்ட்ராஸ்டாக வர்றதுக்கு ஆனா அப்படின்னு தமிழில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தமிழில் ஆனால் அப்படின்றதுக்கு பட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆனால் வந்து இப்போ he is rich, he is very proud அப்படி கொடுத்தா, ஆமாம் ரிச்சாக இருக்கிறவங்க ப்ரௌடாக தானே இருப்பாங்க. அப்போ அது வந்து கான்ட்ராஸ்டாக இல்லை. அப்போ இங்கே வந்து and, he is rich and he is proud அப்படின்னு வரணும். Okay, have you understood this? So you have to understand this meaning, and you have to then only you can transform the sentences correctly by using these rules. Okay, இதில் வந்து நம்ம see here, coordinating conjunctions are easy to remember if you think of the words fanboys. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா, fanboys, FANBOYS, ஃபேன் பாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எஃப்க்கு ஃபாரு, இந்த பாருங்கள், ஃபேன் பாய்ஸ், FAN, ஃபேன், BOYS, பாய்ஸ், ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பாருங்கள் ஞாபகத்தில் நிற்கும்னு சொல்லி ஒரு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துக்கிறாங்க. Okay, therefore a compound sentence is formed when 2 main clauses joined by one of these coordinators. இந்த coordinators வச்சு 2 main class நம்ம join பண்ணோம்னா அது வந்து compound sentence. Okay, and then another one example I'm giving. நம்ம இங்கே பார்த்தோம்ல பாருங்க, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, ஒரு okay, 2 main clauses are here by using the conjunctions but. Okay, இங்கே இன்னொரு நீங்கள் என்ன note that before such coordinator we have to put a comma. இப்போ இங்கே கோஆர்டினேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோமா, பட்டு, அண்டு, எட்டு, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம கமா போடணும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மெயின் கிளாஸை ஒன்று போட்டுட்டு இந்த நடுவில் நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் த கோஆர்டினேட்டர் we should put comma here. Okay, that you have to remember. Write these rules in your classwork note, and then it is for your remembrance and for your revision at the end of the revision time.
Okay, see here next sentence, complex sentence. இதனுடைய structure பார்க்குறோம். Complex sentence. Now we have learnt two main clauses joined by one of the coordinators are called compound sentences. மேலே பார்த்தோம். But when a main clause and a subordinate clause are joined, then a complex sentence is formed. இப்போ complex sentence எப்படின்னு பார்த்தீங்கன்னா, a complex sentence contains a main clause and at least one subordinate clause linked by a subordinating conjunction. இப்போ வந்து ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் இருக்காது, one or more than one main classes இருக்கலாம், and one subordinate clause. You know what is subordinate clause? Main classல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும், அது வந்து கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். சபார்டினேட் கிளாஸ்ன்றதுலையும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை போட்டு அதனுடைய மீனிங்கை வந்து நமக்கு ஹைட் பண்ணுவாங்க, அது ஃபுல் மீனிங்கை நமக்கு கொடுக்காது. அதான் வந்து சபார்டினேட் கிளாஸ். Subordinate clause is the clause which depends on the main clause to give the correct meaning. Okay, now I'll show you an example here. A main clause can make a complete sense. A main clause can make a complete sense. Main clause ஆகாது கம்ப்ளீட்டாக நமக்கு சென்ஸ் கொடுக்கும், அதாவது மீனிங்கை கொடுக்கும். But a subordinate clause cannot stand alone or give a complete sense, even though it has a subject and a verb. Subordinate clauseலையும் சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும், ஆனால் அது வந்து ஃபுல் மீனிங்கை நமக்கு கொடுக்காது. அது ஃபுல் மீனிங்கை கொடுக்கணும்னா அது வந்து மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி வேண்டி இருக்கு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஹியர். தோ ஹீ இஸ் ரிச், ஹீ இஸ் வெரி ஹம்பிள். திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் இல்லை? இங்கே பாருங்கள், யூ ஹைட் திஸ் தோ. இந்த தோவை மறைச்சிட்டு பாருங்கள், இந்த தோவை மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் த சப்ஜெக்ட், இஸ் த வேர்ப், ரிச் இஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, அதாவது சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ப்ரெடிகேட் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்குது. அப்போ உங்களுக்கு இது ஃபுல் மீனிங்கை கொடுக்கணும்ல. இப்போ தோவை மறைச்சா நமக்கு சென்ஸ் ஆஃப் மீனிங் கொடுக்குது. ஹீ இஸ் ரிச், அவன் ஒரு பணக்காரன் அப்படின்றது. ஆனால் இங்கே முன்னாடி வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை சபார்டினேட் கன்ஜங்ஷனை போட்டுட்டு தோன்னு சேர்த்ததுனால இப்போ வந்து தோவை மறைக்காமல் சேர்த்து பாருங்கள். தோ ஹீ இஸ் ரிச், தோன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்படி இருந்த போதிலும், அவன் பணக்காரனாக இருந்த போதிலும், அதுக்கப்புறம் மீனிங் நமக்கு ஃபுல்லாக முடியல. அப்போது இது வந்து சபார்டினேட் கிளாஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை முன்னாடி போட்டு அந்த மீனிங்கை வந்து இல்லாமாக்குறாங்க. மெயின் கிளாஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்றணும். நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை நமக்கு கொடுத்து இதை வந்து நீ காம்ப்ளெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஹீ இஸ் ரிச், ஹீ இஸ் வெரி ஹம்பிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, வாட் வி ஹாவ் டு டூ, யூ ஷுட் ஆட் ஒன் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தோ ஹியர். தோவை முன்னாடி ஆட் பண்ணும்போது we have changed the main clause into subordinate clause. Okay, though he is rich, he is very humble. ஆனால் இங்கே மெயின் கிளாஸில் பாருங்கள், அவர் ரொம்ப எளிமையானவர், இது ஒரு மீனிங் கொடுக்குது. ஆனால் இங்கே தோன்னு முன்னாடி சேர்த்த உடனே இது வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல, அதனால இது சபார்டினேட் கிளாஸ். தோ ஹீ இஸ் ரிச், அவன் பணக்காரனாக இருந்த போதிலும் என்ன, அதுக்குரிய மீனிங் வந்து இப்போ மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்படி ஒரு கிளாஸினுடைய மீனிங் ஃபுல்லாக கொடுக்காம அது மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பட்சத்தில் திஸ் இஸ் சபார்டினேட் கிளாஸ். ஸோ நம்ம வந்து ரூல் என்னென்னா, காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஒரு மெயின் கிளாஸை நம்ம சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறதுக்கு இப்படிப்பட்ட சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஓகே, இது மாதிரி மாற்றுறதுக்கு. Have you understood well? When the subordinate clause comes, before that you can see for your remembrance, உங்களோட remembrance-க்கு வச்சுக்கோங்க. When the subordinate clause comes first, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா subordinate clause முன்னாடி வந்திருக்கு.
முன்னாடி இந்த சபார்டினேட் கிளாஸ் முன்னாடி வந்திருக்கு. though he is rich அப்படின்னு வந்திருக்கு. இப்படி முன்னாடி வரும்போது a comma should be used to separate the two classes. இங்கே கம்மா போடணும். ஓகே, இந்த ரெண்டு கிளாஸஸை பிரிக்கிறதுக்காக இங்கே கம்மா போடுறோம். அதாவது முன்னாடி சபார்டினேட் கிளாஸ் வரும்போது see, when the subordinate class comes first, a comma should be used to separate the two classes. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இங்கே when the main class comes first, a comma should not be used to separate the two classes. ஆனால் மெயின் கிளாஸ் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அங்கே கம்மா போட தேவையில்லை. ஃபார் த எக்ஸாம்பிள், he is very humble முன்னாடி வந்துடுச்சு மெயின் கிளாஸ். though he is rich அது பின்னாடி சபார்டினேட் கிளாஸ் போயிடுச்சு. ஸோ முன்னாடி மெயின் கிளாஸ் வந்து பின்னாடி சபார்டினேட் கிளாஸ் வந்துச்சுன்னா இங்கே கம்மா போட தேவையில்லை. இங்கே பாருங்கள், சபார்டினேட் கிளாஸ் முன்னாடி இருக்குது, பின்னாடி மெயின் கிளாஸ் இருக்கும்போது நம்ம கம்மா போடணும். that you have to remember. okay, have you understood this? Here you can note this subordinate conjunctions. What are that? After, if, when, although, though, even though, இதெல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகே, இதெல்லாம் வந்து அப்படி இருந்த போதிலும் எல்லாமே ஒரே மீனிங் தான். வென்ன்றது when the teacher comes, டீச்சர் வரும் பொழுது அப்படின்னு அந்த வரும் பொழுது அந்த டைமை குறிக்கிறது. இஃப்ன்றது கண்டிஷனல் கிளாஸ். நீ இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ வந்து நல்லா படிச்சின்னா அப்படின்னு. ஆஃப்டர்ன்றது நீ இந்த வேலையை செஞ்சு முடித்த பிறகு, ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஆஃப்டர் த பெல் ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இதுவும் டைமை குறிக்கிறது தான். சின்ஸ் அப்படின்றது தொடங்குறது, அப்போ இருந்து, சின்ஸ் 1996 அப்படின்னு தொடங்குறது. வென்எவர், எப்பெல்லாம் நான் உன்னை பார்க்குறனோ, வென்எவர் ஐ see you, you are talking அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆஸ் அப்படின்றது ஒரு காரணத்தை, ஒரு ரீசனோட சொல்கிறது, ஆஸ் முன்னாடி ஆரம்பிக்கிறது. வேரஸ் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு வர்றது. பிகாஸ், ஏன்னா அப்படின்னு வர்றது. அன்லெஸ், இந்த அன்லெஸ்ன்றது வந்து நெகட்டிவ். இஃப்ன்றது, இஃப்பும் அன்லெஸ்ஸும் ஒரே மீனிங் தான், கண்டிஷனல் கிளாஸ் தான். இஃப்ன்றது இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஒர்க் ஹார்ட் பண்ணினா. அன்லெஸ்ன்றது இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். அது இதுக்குள்ளே நெகட்டிவ் இருக்குது. நீ ஹார்ட் ஒர்க் அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாட்னா அப்படின்ற நெகட்டிவ் கன்ஜங்ஷன் ஹியர். வேறெவர், எங்கெல்லாம் போறியோ அப்படின்னு. பிஃபோர், அன்டில், டில்ன்ற மீனிங் வந்து அது வரைக்கும். வைல் அப்படின்றதும் நான் வரும் பொழுது, வைல் வி மீட் அப்படின்னு வரும். there are also compound subordinates like, compound இதுக்குள்ளே சபார்டினேட்ஸ்லேயே காம்பவுண்ட்னா ரெண்டு வார்த்தை வருது. in that, so that, in order that, so far as soon as. Similarly, okay, this you have to note it. Now I hope you have understood the structure of sentences. Simple sentence, compound sentence, complex sentence. Simple sentence la enna paathomna, simple sentence should consist only one main class with a single subject and a predicate, or it should consist of only one main class with a phrase. Okay, and then compound sentence, it should contain two or more main classes. அல்ல ரெண்டு main class இருக்கலாம், இல்லை 3 main classes இருக்கலாம். be joined together with a coordinator. அதில் ஒரு கோஆர்டினேட்டர் கன்ஜங்ஷனை வச்சு அதை ஜாயின் பண்ணுறது தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் 1 or 2 main classes will be there and with a subordinate class. Okay, these are the structures of simple, compound and complex. But when we transform it from one type of sentence to another type, you need to be you need to practice more and more from the book and workbook also. Then only you can understand easily. Okay, first it will be somewhat difficult only, but when you work it out from the workbook or do more practice, you can understand it very easily. Now shall we look at the how to transform that? See here, before that, see the difference between phrase and clause. Phrase na enna அப்படி சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா phrase consists of group of words. ஆன்ஸ் பாருங்க,
Example, on seeing the snake. Okay, on seeing. The seeing is not a finite verb. பாருங்க, no finite verb கொடுத்துருக்கா, இது finite verb கிடையாது. அது காலத்தை காட்டக்கூடிய verb இது கிடையாது. No subject of its own. இதில் subject வராது. அதாவது ஒரு noun pronoun வந்து முன்னாடி வராது. Some sense கொஞ்சம் தான் இதில் மீனிங் இருக்கும். ஆனால் கிளாஸ் பார்த்தீங்கன்னா group of words. அதுலேயும் பாருங்கள், he ran away. இதில் group of words 3 words இருக்குது. சப்ஜெக்ட் இஸ் எ மஸ்ட் டோயர். கண்டிப்பாக இதில் சப்ஜெக்ட் இருக்கும். இந்த பாருங்கள், he இருக்குது. தேர் இஸ் டெஃபினெட்லி எ ஃபைனைட் வேர்ப். இந்த பாருங்கள், ஃபைனைட் வேர்பு இது வந்து பாஸ்ட் டென்ஸாக காமிக்குது, நமக்கு காலத்தை காமிக்குது. ஃபைனைட் வேர்ப் இங்கே கொடுத்துருக்கு. இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். ஓகே, and then now take your class work and write down these rules in your class. These rules. This is the following column will help us to understand and transform the sentences. இப்போ வந்து சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், நாட் வித் ஸ்டாண்டிங், நெவர்தலெஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு என்னென்ன போடணும், காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன போடணுன்ற ஒரு டேப்லர் காலம் இஸ் கிவன். திஸ் யூ ஹாவ் டு by heart it. You have to understand and by heart it. It will be helpful to you to transform the sentences. See here, no more gap is here, but the same column only. Sorry for this inconvenience. You can see this first rule. First rule எழுதிக்கோங்க. சிம்பிள் இப்படி ஒரு காலம் போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. These are the rules. ஓகே, பாருங்க, சிம்பிள் டியூ டு, ஓவிங் டு, பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், பீயிங் வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸை மாற்றும் போது ஆஸ், சின்ஸ், பிகாஸ் பண்ணணும். காம்பவுண்டில் ஸோ அண்ட் ஸோ போடணும். டு வந்துச்சுன்னா இப்படிலாம் பண்ணணும். அப்புறம் ஆன் ப்ளஸ் நவுன் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு அப்படி வந்துச்சுன்னா என்ன போடணும், ஆன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆன் சீயிங் த ஸ்னேக், வேர்புனா சி ப்ளஸ் ஐஎன்ஜி, சீயிங். ஆன் சீயிங் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இங்கே as soon as போடணும். அங்கே வந்து and at once and immediately அப்படின்னு போடணும். ஹேவிங் ப்ளஸ் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V3. ஹேவிங் ஹியர்ட் த நியூஸ், ஹர்ட் த நியூஸ் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு இங்கே காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது என்ன பண்ணணும், காம்பவுண்டாக மாற்றும் போது என்ன பண்ணணும் இப்படின்றத யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன் இன் யுவர் class work and you have to by heart these rules. Then only it will be easy to transform the one type of sentence to another type of sentence. Okay, now we are going to see how to transform the sentences with the help of these rules. Okay, first type 1 we are going to see. Look at this. Simple, compound, complex போட்டிருந்தீங்களா, அங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் போட்டுக்கிறீங்க. எனிவே ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, காஸ் அண்ட் ரிசல்ட். காஸ்னா அதில் ஒரு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளைவு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அது மாதிரி மீனிங் இது. நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம ஒரு அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கும்போது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் மதர் டங். தமிழில் மொதல் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதை மாற்றுறதுக்கு எந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும், எந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, now look at this first example. He was sick, he was absent. இங்கே உங்களுக்கு ரெண்டு clause கொடுத்துருக்காங்க, ரெண்டு மெயின் clause. He was sick, he subject, was verb, sick அப்படின்றது அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது அவனுடைய எப்படி இருக்கிறான்றது இந்த அவனை பற்றி சொல்லி காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். he was absent, அதனால அவன் வரல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக மாற்றும் போது எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், சிம்பிளில் வந்து பீயிங், ஓவிங். நான் என்ன சொன்னேன், சிம்பிளாக மாற்றும் போது ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கணும், அந்த மெயின் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்பு தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரூல். இன்னொரு ரூல் என்ன பார்த்தோம், ஒரு ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ என்ன ஃப்ரேஸை யூஸ் பண்ணலான்றதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணலாம் மேலே ஒரு டேப்லெட் காலமில் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம இங்கே வாஸை பார்க்குறோம். வாஸ்னு கொடுத்துருக்கா, அதான் நமக்கு க்ளூ. இங்கேயும் வாஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இது நம்ம யூ டேக் இட் திஸ் வேர்ட் ஆஸ் க்ளூ. வாஸ், இட் இஸ் த பி ஃபார்ம். இந்த வாஸ் வந்து எதனுடைய ஃபார்ம்னா பி ஃபார்ம். லுக் அட் திஸ் ஹியர். I have written here பி ஃபார்ம் வந்து is, am, was, are, were. Is,
am, are இதெல்லாம் வந்து present tense. was, were அப்படின்றது past tense. இந்த is வந்து he, she, itக்கு யூஸ் ஆகிறது. am வந்து Iக்கு யூஸ் ஆகிறது. wasம் he past tenseல வந்து he, she, itக்கு யூஸ் ஆகிறது. are and were is used for the pronouns we, you, they இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. Okay, that you have to know. Already you have known this, the usage of be form. அப்போ இங்கே was மட்டும் கிடையாது. இந்த be formல see here, the be formல எது வந்தாலும், இந்த wasக்கு பதிலா இங்கே is இருந்தாலும் சரி, am இருந்தாலும் சரி, or were எதுவா இருந்தாலும் நம்ம வந்து being அப்படின்னு கொண்டு வரலாம். Okay, that you have to remember. இங்கே was இருந்தால் தான் being போடணும் அப்படி கிடையாது. இந்த beயோட ஃபார்மில் எதுவாக இருந்தாலும் is, am, was, or were எந்த ஃபார்மாக இங்கே வந்திருந்தாலும் that you have to change it as being. சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது beingனு மாற்றணும். ஓகே, லுக் அட் திஸ். அப்போ நமக்கு வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது ரூல் என்ன? ஒரு ஃப்ரேஸை வச்சுக்கிட்டு ஒரு மெயின் கிளாஸ் இருக்கலாம் அப்படின்னு தானே அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரூலை. அது மாதிரி நம்ம இங்கே ஹீ வாஸ் சிக்குன்னு கொடுத்ததை 2 வாட்டி ஹீ வருது. அவர் வந்து ஒருத்தர் தான், அந்த அவன் தான் இவனும். இங்கேயும் ஹீ வாஸ் சிக், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான், அவன் ஆப்சண்ட் அப்படின்னு வருது. அப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான், அதனால ஆப்சண்ட்டு, அந்த மீனிங்கை பார்த்துக்கோங்க. அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் அப்படின்னு வருதா? அந்த அதனாலன்ற வரும்போது நம்ம இங்கே வந்து பீயிங்னு யூஸ் பண்ணணும். அப்போ அந்த பீயிங்கிற அர்த்தம் என்னென்னா, அவன் உடம்பு சரியில்லாத காரணத்தினால் அப்படின்றத நம்ம இங்கே போடுறோம். ஓகே, இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், எந்த பீயோட ஃபார்ம் எது வந்தாலும் பீயிங் சிக் அப்படின்னு போடணும். இங்கே இருக்கக்கூடிய நவுனை எடுத்துடணும். ஹீ, யூ ஷுட் டேக் ஆஃப் திஸ் noun subject he and then change this was, is, or, am, were, whatever the form of be, you have to change it as being sick. அப்போ இது ஒரு ஃப்ரேஸ் ஆயிடுச்சா பாருங்கள். ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துட்டோம், ஒரு வேர்பையும் எடுத்துட்டோம். அந்த வேர்பை எடுத்துகிட்டு தான் இங்கே ஃப்ரேஸாக போட்டோம். அதாவது திஸ் இஸ் நோ ஃபைனைட் வேர்ப், இது ஃபைனைட் வேர்பு கிடையாது. அதாவது காலத்தை காமிக்கக்கூடிய வேர்பு கிடையாது. பீயிங் சிக், அவன் உடம்பு சரியில்லாததுனால் ஃப்ரேஸை போட்டுட்டு பக்கத்தில் வந்து கமா போட சொல்லி சொன்னோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் ரூல்ஸில் பார்த்தோமா, பீயிங் சிக், he was absent. இப்போ நமக்கு இதை ஃப்ரேஸாக மாற்றிட்டோம். ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வெர்பு இருக்குது. ஓகே, இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் ரூல்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. திருப்பியும் பாருங்கள், நம்ம மாற்றினதுக்கப்புறம் ரூல்ஸ் கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, ஃபுல்லாக சென்டென்ஸில் பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பு இருக்குது. ஆனால் இந்த நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு சப்ஜெக்ட்டு he, அகெயின் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட்டு, இங்கே ஒரு வேர்பு, இங்கே ஒரு வேர்பு வந்துருக்கு. ஆனால் நம்ம சிம்பிளாக மாற்றும் போது ஒரு சப்ஜெக்ட் தான் வரணும், ஒரு வேர்பு தான் வரணும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதில் வாஸை பார்த்தோன்னே அதை பீயிங் சிக், he was absent அப்படின்னு போட்டிருக்கோம். Have you understood? Now look at how should we change this into compound sentence. இப்போ நம்ம இங்கே தமிழில் மீனிங் நான் புரிஞ்சுக்க சொன்னேன். அவன் உடல்நிலை சரியில்லை அதனால் அப்படின்னு வருதா, அதனால் அவன் ஆப்சண்ட்டு. இப்போ நம்ம நடுவில் போடக்கூடிய காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன வரும்? ஸோ அண்ட் ஸோ, இது ரெண்டில் எது வேணால் போடலாம். ஸோவும் போடலாம் அண்ட் ஸோவும் போடலாம். ஹீ வாஸ் சிக், நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் ரூல்ஸ் என்ன பார்த்தோம்? 2 மெயின் கிளாஸ் இருக்கணும், 2 அல்லது 3 மெயின் கிளாஸ் கூட இருக்கலாம். நடுவில் வந்து கன்ஜங்ஷனை ஆட் பண்ணணும். கன்ஜங்ஷன் என்னென்னலாம் நமக்கு இந்த பாக்ஸில் பாருங்கள் என்னென்ன கன்ஜங்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை நீங்கள் வந்து இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ அண்ட் ஸோ பட் ஃபார், இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் எதை வேணாம், இந்த அண்ட் ஸோன்றது அதனாலன்னு வர இடத்துல அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஹீ வாஸ் சிக் அண்ட் ஸோ ஹீ வாஸ் ஆப்சண்ட். நல்லா பாருங்கள், ஹீ வாஸ் சிக் இஸ் த மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. இங்கேயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. அப்படி தான் இருக்கணும். 2 மெயின் கிளாஸ் இருக்கணும், நடுவில் ஒரு கன்ஜங்ஷனை ஆட் பண்ணணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகே, அண்ட் ஸோ ஹீ வாஸ் ஆப்சண்ட்.
ஸோ வென் வி சேஞ்ச் திஸ் இன்டு காம்ப்ளெக்ஸ், இதையே நம்ம காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணும்போது ஆஸ் ஹீ வாஸ் சிக் ஹீ வாஸ் ஆப்சண்ட். இங்கே பாருங்கள், இந்த ரூலை பார்த்துக்கோங்க. அதாவது பீயிங் வந்துச்சுன்னா, சிம்பிளில் பீயிங் வந்துச்சுன்னா காம்பவுண்டில் அண்ட் ஸோ, காம்ப்ளெக்ஸில் ஆஸ் ஆர் சின்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் ஹீ வாஸ் சிக் ஹீ வாஸ் ஆப்சண்ட். இப்போ வந்து நமக்கு நல்லா கவனிங்க. ஹீ வாஸ் சிக், திஸ் இஸ் மெயின் கிளாஸ். நமக்கு காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். ஒரு மெயின் கிளாஸை நம்ம சப்பார்டினேட் கிளாஸாக மாற்றணும். அதாவது முழுசாக மீனிங் கொடுக்கக்கூடியதை பாதி மீனிங் மட்டும் கொடுக்குற மாதிரி அதை நம்ம மாற்றணும். அதனுடைய மீனிங் ஃபுல்லாக மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி மாற்றுறதுக்காக we should add here conjunction, what is that, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு வந்து கோஆர்டினேட்டர்ஸும் யூஸ் பண்ணோம். கோஆர்டினேட்டர்ஸ் இந்த தப்பாக சொல்லிட்டேன், சாரி. இதில் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இங்கே வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸாக மாற்றணும். சப்பார்டினேட்டிங். ஓகே, இதை வந்து டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். டிபெண்ட்னா மற்றதை சார்ந்து இருக்கிறது இதனுடைய மீனிங். அப்படி கோஆர்டினேட்டர் முன்னாடி என்ன போட்டிருக்கோம், சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்ன போட்டிருக்கிறோம், ஆஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஆஸ்ன்னு போட்ட உடனே ஆஸ் வந்து என்ன அர்த்தம்னா அதன் காரணமாக, அவன் உடல்நிலை சரியில்லாத காரணமாக அப்படின்னு வருது. அப்போ ஹீ வாஸ் சிக்குன்னு இருந்த மெயின் கிளாஸை முன்னாடி வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆஸை போட்டு அவன் உடல்நிலை சரியில்லாதன் காரணமாக அப்படின்னு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக மாற்றிட்டோம். இப்போ இது ஃபுல் மீனிங் கிடைக்காம போயிடுச்சு பார்த்தீங்களா. ஆஸ் ஹி வாஸ் சிக் ஹி வாஸ் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி வருது. இங்கே முன்னாடி சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்திருக்கிறதுனால we have put comma here. இதே வந்து he was absent as he was weakனு பின்னாடி இருந்துச்சுன்னா கமா போட தேவையில்லை. ஓகே, this is the rule. And then look at this one. He worked hard, he won the prize. இந்த owing to பார்த்தோம்னா owing to அப்படின்றது என்னன்னா, அவனுக்கு இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. இது வந்து ஆக்ஷன் வேர்பு. நம்ம மேலே பார்த்தது பாருங்கள், வாஸ், is, am, was, or, where வந்துச்சுன்னா அது பியோட ஃபார்ம். ஸோ பீயிங் போட்டோம். ஆனால் இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ஆக்ஷன் வேர்ப், அதாவது வினைச்சொல் வந்திருக்கு. he worked hard, he won the prize. இங்கே வந்து because of his hard work அப்படின்னு மாற்றணும். ஹீன்னு இருக்குல்ல, அதை வந்து ஹிஸ்ன்னு மாற்றணும். இங்கே வந்து வெறும் ஹார்ட் ஒர்க்குன்னு கொடுத்துக்கிறாங்க, நம்ம ஹிஸ்ன்னு மாற்றணும். ஹீன்றதை அவனுடைய ஹார்ட் ஒர்க்குனால அதை ஹிஸ்ன்னு மாற்றணும். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், ஓவிங் டு ஹிஸ் ஹார்ட் ஒர்க், ஹீ ஒன் த ப்ரைஸ் அப்படின்னு வந்துருக்கணும். இங்கே ஹிஸ்ன்னு போட்டுக்கோங்க, இட்ஸ் மிஸ்டேக் ஹியர். அண்ட் தென் காம்பவுண்டாக மாற்றும் போது அப்படியே தான் போடணும். நடுவில் என்ன பண்ணணும், அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ப்ரைஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதனால தானே கிடச்சி, அதனால் அப்படின்னு வரதுனால அண்ட் ஸோ ஹீ ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் ஸோ ஹீ ஒன் த ப்ரைஸ். காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது முன்னாடி ஆஸ் ஆர் சின்ஸ் ரெண்டில் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட் பார்க்க போகிறோம். மேலே வந்து ரீசன் பார்த்தோம், இப்போ கான்ட்ராஸ்டாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய மீனிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அப்படின்றது அப்படி இருந்த போதிலும், அவ்வாறாக இருந்த போதிலும், அப்படி இருந்த போதிலும் அப்படின்னு வராது. காம்பவுண்டில் பட், எட், ஸ்டில். பட்னா ஆனால், எட்டுனா இன்னமும் சரியாகலை, நெகட்டிவ், எட் நாட்னு வர்றது. ஸ்டில் இன்னும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதனுடைய மீனிங் காம்ப்ளெக்ஸில் தோ, ஆல் தோ, ஈவன் தோ எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இதுவும் அப்படி இருந்த போதிலும். ஆனால் எதுக்கு எதை யூஸ் பண்ணணும், காம்ப்ளெக்ஸில் முன்னாடி போடணும், இதுலேயும் முன்னாடி தான் போடணும். இது சிம்பிளில் யூஸ் பண்ணுறது, இது காம்பவுண்டில் யூஸ் பண்ணுறது. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் we can see that. Now he was wealthy, he was a miser. He was wealthy, அவர் பணக்காரர். கஞ்சத்தனமாக இருக்கிறார். பணக்காரர்னால் நல்லா ஹெல்ப் பண்ணி நிறைய பேருக்கு உதவணும்ல. ஆனால் பணக்காரர் இருக்கிறாரு. மிசர்னா கஞ்சம் அப்படின்னு அர்த்தம், சிக்கனமாக இருக்கிறது, செலவு பண்ணாமல் இருக்கிறது. அப்போது பணக்காரனாக இருந்தாலும் அப்படி இருந்த போதிலும், பணக்காரனாக இருந்த போதிலும் அப்படின்னு வருதா, நம்ம கான்ட்ராஸ்டாக வருதா. இப்படி வரும்போது
இங்கேயும் வந்து வாஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். வாஸ் கொடுத்தா நம்ம அங்கே பீயிங் போட்டோம், இங்கேயும் பீயிங் தான் போடணும். அந்த இன்ஸ்பைட் ஆஃபை போட்டு பீயிங் போடணும். ஓகே, இப்போ எப்படி போடணும்னா இன்ஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் வெல்தி ஹி வாஸ் அ மிசர் அப்படின்னு போடணும். நல்லா கவனிக்கணும், இந்த வாஸை வந்து பீயிங்னு மாற்றணும். அப்படி இருந்த போதிலும் சொல்கிறதுனால அங்கே இன்ஸ்பைட் ஆஃபை போட்டுக்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் வெல்தி ஹி வாஸ் அ மிசர் அப்படின்னு போடலாம். டெஸ்பைட் இருந்துச்சுன்னா அங்கே பீயிங் போடக்கூடாது. டெஸ்பைட் ஹிஸ் வெல்த் அப்படின்னு மாற்றணும். ஹீ வாஸ் வெல்தியை ஹிஸ் வெல்த் அப்படின்னு மாற்றணும். டெஸ்பைட் ஹிஸ் வெல்த் ஹீ வாஸ் அ மிசர். இன்ஸ்பைட் ஆஃப் வந்துச்சுன்னா நான் பீயிங் போடச்சுன்னா அப்படியும் போடலாம். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் வெல்தி அப்படின்னு போடலாம். இங்கே வந்து அப்படி போடாமல் வாஸை எடுத்துடுறாங்க. அவனுடைய செல்வம், அவனுக்கு செல்வம் மிகுதியாக இருந்த போதிலும்னு ஹிஸ் வெல்த்ன்னு போட்டுடுறாங்க. வெல்த்தின்றத ஹிஸ் வெல்த். ஸோ இப்படியும் போடலாம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் வெல்த் போடலாம், இல்லாட்டினா இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் வெல்தி அப்படின்னு போடலாம். ஓகே, விச் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கேர்ஃபுல்லி. வெல்தின்றதை இங்கே ஹிஸ் வெல்த்ன்னு போட்டுருக்காங்க. அதாவது அவன் பணக்காரனாக இருந்த போதிலும்ன்றத அவனுக்கு செல்வம் இருந்த போதிலும் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க. பீயிங் வெல்தின்னு போடலாம், இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் வெல்தின்னு போடலாம், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் வெல்த்னு சொல்லலாம். டெஸ்பைட்டுக்கு பீயிங் போடக்கூடாது. டெஸ்பைட் ஹிஸ் வெல்த் ஹி வாஸ் அ மிசர். காம்பவுண்டில் வந்து ஹி வாஸ் வெல்தி பட் ஹி வாஸ் அ மிசர். அவன் பணக்காரன் ஆனால் கூட ஸ்டில் ஏற்று இன்னமும் அப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த 3ல் தான் போடுறோம். பட்டு ஈஸியாக இருக்கும், அதை போட்டுக்கோங்க. முன்னாடி பாருங்கள், இதில் 3ல் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் தோ ஹி வாஸ் வெல்தி ஹி வாஸ் அ மிசர். அவன் இங்கே வந்து கோஆர்டினேட்டர் சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷனை முன்னாடி போட்டுக்கிறோம். இதை வந்து ஒரு சபார்டினேட் கிளாஸாக மாற்றிட்டோம். ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ். இங்கே காம்பவுண்டில் 2 மெயின் கிளாஸஸ், நடுவில் ஒரு கன்ஜங்ஷன். ஓகே, இதில் ஒன்று ஃப்ரேஸாக போடுறோம், ஒரு மெயின் கிளாஸ் போடுறோம். டைப் 3 இங்கே பாருங்கள், ஆன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்பு கூட ஐஎன்ஜி போடுறது. இங்கே பாருங்கள், ஆன் செய்யிங். காம்பவுண்டில் என்ன வருது? அண்ட் அட் ஒன்ஸ் அண்ட் இமீடியட்லி. காம்ப்ளெக்ஸில் as soon as, no sooner than, when இதெல்லாம் வருது. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, now look at this. The thief saw the police, he ran away. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மெயின் கிளாஸ் இருக்குது. நம்ம சிம்பிளாக மாற்றும் போது ஒரு மெயின் கிளாஸை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? இந்த ஃப்ரேஸை போட்டு நம்ம வந்து அதை ஃப்ரேஸாக மாற்ற போகிறோம். அப்போ இங்கே சான் இருக்கா, பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அதை வந்து ஆன் முன்னாடி போட்டுக்கோங்க. ஆன் சாயிங்னு கண்டா போட்டக்கூடாது. சானுடைய ப்ரெசன்ட் டென்ஸை கொண்டு போய் அதை தான் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். சாவுக்கு வந்து என்ன ப்ரெசன்ட் டென்ஸு? சி. அப்போ ஆன் சீயிங் த போலீஸ். பார்த்தீங்களா, ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ தீஃப் எடுத்துட்டோம்ல. இங்கே த தீஃப் இருக்குது, ஆனால் இங்கே ஹீ இருக்குது. இந்த தீஃபை தான் இங்கே ஹீன்னு கொடுத்துக்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கிற ஹீ எடுத்துருவோம், அந்த தீஃபை இங்கே கொண்டு வந்துடுவோம். ஓகே, ஆன் சீயிங் த போலீஸ், ஹீக்கு பதிலாக அந்த தீஃப் போடுங்க. யார் ஓடினது? யார்? த தீஃப். ஸோ போலீஸை பார்த்த உடனே தீஃபு ஓடிட்டான். ஆன் சீயிங் த போலீஸ் த தீஃப் ரேன் அவே. இப்போ பாருங்கள், சிம்பிளாக மாற்றும் போது ஒரு ஃப்ரேஸை முன்னாடி போட்டிருக்கோம், ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. அப்போ நம்ம மாற்றினது கரெக்ட். அண்ட் தென் காம்பவுண்ட் சென்டென்ஸ் 2 எப்படி பண்ணோம்? த தீஃப் saw the police and at once and immediately he ran away. Okay, and then as soon as the thief saw the police he ran away. பார்த்த உடனே தீஃப் வந்து போலீஸை பார்த்த உடனே ஓடிட்டான்னு முன்னாடி இங்கே வந்து சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி இந்த சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறோம். She heard the bad news, she fainted. இங்கேயும் ஆன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடுறோம். இங்கே வேர்பு வந்து ஹேர்டு, இதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து ஹியர். ஸோ ஆன் ஹியரிங் த பேட் நியூஸ் ஷீ ஃபெயிண்டட். சிம்பிள். ஷீ ஹேர்ட் த பேட் நியூஸ் அண்ட் இமீடியட்லி ஷீ ஃபெயிண்டட். அங்கே வென் போடுறோம். வென் ஷீ ஹேர்ட் த பேட் நியூஸ் ஷீ ஃபெயிண்டட். இங்கே as soon as கூட போடலாம். as soon as she heard the bad news she fainted அப்படின்னு போடலாம். இங்கே சபார்டினேட் கிளாஸ் முன்னாடி வந்திருக்கிறதுனால here comma is added here. Okay, then
இங்கே 2 ஈவெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க, அங்கே வந்து 1 அண்ட் தென் அனதர் 2 ஈவெண்ட்ஸ் கொடுத்துக்கிறதுனால அங்கே என்னென்ன ஆட் பண்ணணும்? சிம்பிளில் வந்து ஹேவிங், காம்பவுண்டில் அண்ட் தென், காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர். ஓகே, ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க், ஹீ வெண்ட் ஹோம். நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் வருது, அவன் முடிச்சுட்டான் அப்படின்னு வரும்போது நம்ம ஹேவிங் ப்ளஸ் V3 போடுறோங்க. ஹேவிங் மட்டும் கொடுத்துருக்கு, ஹேவிங் ப்ளஸ் V3ன்னு ரூல் எழுதிக்கோங்க. ஹேவிங் ப்ளஸ் V3. V3னா நம்ம அந்த கொடுத்துக்கிற காலமில் V1, V2 ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும், அதில் வரக்கூடியது ஹேவிங் ப்ளஸ் V3. ஃபார் எக்ஸாம்பிள் see, saw, seen, hear, heard, heard. ஓகே, இங்கே வந்து கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட் அப்படின்னு அந்த தேர்டு வேர்பு போடணும், டென்ஸை போடணும். ஹேவிங் ப்ளஸ் V3 போட்டிருக்கோம். ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ஒர்க், ஹீ வெண்ட் ஹோம். இப்போ ஹேவிங்னு மாற்றின உடனே இது ஒரு ஃப்ரேஸாக மாற்றிட்டோம். மெயின் கிளாஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஃப்ரேஸு, ஒரு மெயின் கிளாஸ். காம்பவுண்டில் வந்து ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க் அண்ட் தென் ஹீ வெண்ட் ஹோம். அவன் ஒர்க்கை முடிச்சுட்டான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அண்ட் தென் இங்கே பாருங்கள், ஆஃப்டர் ஹீ ஹேட் கம்ப்ளீட்டட். இங்கே வந்து ஆஃப்டர் போடுறதுனால ஹேட் கம்ப்ளீட்டட் நீங்கள் மாற்றுறோம். கம்ப்ளீட்டடை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றுறோம், அதை பார்த்துக்கோங்க, நோட் இட். ஆஃப்டர் ஹீ ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க், ஹீ வெண்ட் ஹோம். ஏன் அப்படி மாற்றுறோம் அப்படின்னா, அவன் ஒர்க்கு முடித்தது முன்னாடி 2 பாஸ்ட் ஃபார்ம் வருது. வீட்டுக்கு போகிறது ஒரு பாஸ்ட் ஃபார்ம், ஒர்க்கு முடித்தது ஒரு பாஸ்ட் ஃபார்ம். ஸோ எதை வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பாஸ்ட் ஃபார்மில் எது முன்னாடி ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சிச்சோ அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும். அதனால இங்கே நம்ம ஹேட் கம்ப்ளீட்டட் போட்டிருக்கோம். ஆஃப்டர் ஹீ ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க், ஹீ வெண்ட் ஹோம். ஓகே, இது மாதிரி மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹியர். they donated him money, he went abroad for studies. இங்கே தே போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே ஏன் நம்ம தேவை எடுக்கலை அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து மணி டொனேட் பண்ணாங்க, ஹீ வெண்ட் அப்ராட் ஃபார் ஸ்டடீஸ். அவங்க டொனேட் பண்ணதுனால இவன் வந்து அப்ராடுக்கு போகிறான் அப்படின்னும் போது இங்கே வர்ற தே தான் இவர் கிடையாது, இவர் வேறு. ஸோ தே ஹேவிங் டொனேட்டட் ஹிம் மணி, இது ஃப்ரேஸ் தான், ஆனால் தேவை வந்து சப்ஜெக்ட் வரக்கூடாது. இந்த இடத்துல வேறு ஆள் வரதுனால தே ஹேவிங் donated him money, he went abroad for studies னு சிம்பிளில் வருது. they had donated him money and then he went abroad. இங்கேயும் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக போட்டிருக்குறாங்க. அடுத்தது வந்து இங்கேயும் தான் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிக்கிறாங்க, முன்னாடி முடிஞ்சது. அப்புறம் யூஸிங் இன்ஃபினிட்டிவ். ஓகே, up to this we close this. The rules which tabular column and what are the rules I have taught you, that you have to write in your classwork for your reference. Okay, we'll meet you in the next video. Thank you.